கேன்சல் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை கேன்சல் பண்ணுங்க. உங்க வருமானத்திற்கு விரோதமாய் பேசின வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க. உங்க சரீரத்திற்கு விரோதமாய் பேசின வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க. நான் சாவேன்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்க. நீ போய் செத்துருன்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்க. நீ இந்த வீட்டில் இல்லைன்னா தான் எனக்கு நிம்மதின்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வார்த்தைக்கு நியாயம் தீர்ப்பாரே, ஆனால் அந்த வார்த்தையினுடைய உச்சம், வார்த்தையினுடைய கொடுமை மிக பெரியதை நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும். கேன்சல் பண்ணுங்க. இன்னைக்கு கேன்சல் பண்ற ஆண்டவரே, என் மனைவியை பேசியிருந்தீங்களா, என் மனைவி நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, என் மனைவி சுகமா இருக்கட்டும் ஆண்டவரே, என் மனைவி வாழட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க சொன்னீங்களா, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுறதை கேன்சல் பண்றேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அவன் படிக்காத உடனே, அவன் வந்து ஸ்கூலுக்கு போகாத உடனே, அவன் வந்து கீழ்ப்படியாத உடனே, ஏன் பிரதர் உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா, ஏன் சிஸ்டர் உங்களை மாதிரியே பிள்ளைங்க இருந்துருவாங்களா? நான் சொல்றேன், எல்லாருமே பிள்ளைகளா இருக்கும் போது எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம அம்மா அப்பா கோலி கொண்டு விளையாடாதீங்கன்னு சொன்னும் போது விளையாடிக்கோங்க. ரோட்டுக்கு போகாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போயிருக்கோங்க. நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ரோட்ல விளையாடுறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு வீட்டுல விளையாடுறது கூட உரிமை இல்லை. சாபம். சொந்த மருமகனை தான் நீங்க சபிக்கிறீங்க. சொந்த பிள்ளைய, உங்க ரத்தத்தை நீங்க சபிக்கிறீங்க. வேற யாரையும் சபிக்கல. மூணாவது நபரா இல்ல. வாழ போறது உங்க பொண்ணு, வாழ போறது உங்க பையன். அவனையே சபிச்சுட்டு, அந்த பொண்ணையும் அந்த பையனே சபிச்சுட்டு நம்ம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? கேன்சல் பண்ணுங்க வார்த்தையை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து போங்க. எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. டெய்லி காலையில எந்திரிச்சவன முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெபமே அதாங்க. என் இதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உங்க சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. மனம் பதறி பேசிடக்கூடாது.